ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வாங்கிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளாக வெங்காயம் ஒவ்வொன்றா கெட்டு போகுங்க. அந்த மாதிரி வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் வாங்கிட்டு வந்தோடனே அது உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் கெட்டு போன வெங்காயம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கெட்டு போன வெங்காயம் ஏதாச்சும் இருந்தாலுமே அதையெல்லாம் நீங்கள் தனி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெங்காயத்தோடு சேர்க்காதீங்க. ஒரு வேளை நல்லா வெங்காயத்தை நீங்கள் சேர்த்திங்கன்னா எல்லா வெங்காயமும் கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே கெட்டு போன வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இருக்கிற வெங்காயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு எப்போவுமே நீங்கள் போட்டு அடைக்காமல் ஒரு காத்தோட்டமான பகுதியில் இந்த வெங்காயத்தை நீங்கள் வச்சு விட்டுருணுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான தட்டு எடுத்திருக்கேன். இந்த தட்டுக்குள்ளே வெங்காயம் ஃபுல்லாகவே நான் வச்சுக்கிட்டுங்க. வெங்காயம் ஃபுல்லாக நீங்கள் வச்சு விட்டால் பின்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. பூண்டு சின்ன சின்ன பருக்கெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படிலாம் நீங்கள் முழு பூண்டாகவும் எடுத்துக்கலாங்க. பூண்டில் நம்ம வீட்டில் சும்மா இருக்க போது அதுக்கு நீங்கள் வெங்காயத்துக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வெங்காயம் கூட வேஸ்ட்டே போகாது. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் லைட்டெலாம் வாங்கிட்டு சொல்லி அதை டப்பா நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த டப்பாவை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. இது போல் டப்பா நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. டானிக் டப்பாலாம் இருக்கும் இல்லையா, இது போல் எந்த டப்பாவும் எடுத்துக்கலாங்க. இதை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த டப்பா நீங்கள் சைடில் வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஷாம்புலாம் வாங்கிட்டு வந்து அங்கங்கே இருக்கும் இல்லையா, அந்த ஷாம்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஷாம்பு நீங்கள் ஆப்போசிட்டாக இது போல் நீங்கள் மடித்து விட்டுக்கணுங்க. நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் மடித்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஷாம்புலாம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக இந்த ஷாம்பு எல்லாமே இந்த டப்பா உள்ளுக்குள்ளே நீங்கள் அப்படியே வச்சுக்கணுங்க. பாருங்கள், இது போல் இந்த டப்பா உள்ளுக்குள்ளே ஷாம்பு ஃபுல்லாக வச்சு விட்ட பின்னாடி லாஸ்ட்டில் எண்ணில் ஒரு ஷாம்பு இருக்கும் இல்லையா, அந்த ஷாம்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஒரே ஒரு ஷாம்பை மட்டும் எடுத்துகிட்டு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் மேலே நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த டப்பாவை நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் டேப் ஒரு சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு அந்த டப்பாவோட சென்டரில் நீங்கள் ஒட்டிட்டுக்கோங்க. ஒட்டி விட்ட பின்னாடி மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி உங்கள் வீட்டு பாத்ரூம் டைல்ஸு சவரை எங்கேனாலும் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாங்க. இது போல் நம்ம வச்சு விட்டால் ஷாம்பு எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த ஒரு ஆர்கனைசர் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் பாருங்கள், நல்லா ஒட்ட வச்சுட்டேன், கீழே விழுகாது, அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஷாம்பு எடுக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம ஒரு ஷாம்பு எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு ஷாம்பு அதே போல் ஈஸியாக வரும். கீழே அங்கங்கே போட வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஷாம்பு போல் எடுத்துட்டேன். அதே போல் இன்னொரு ஷாம்பு அது மேலே இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு கட்டை பேக்கை வச்சு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன கட்டை பேக் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன கட்டை பேக் இருந்தாலும் குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. அது போல் குப்பையில் தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் ரியூஸ் பண்ணிக்கலாங்க. இதனால நீங்கள் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம், டைமும் சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பேக்கை நீங்கள் பாருங்கள், ஒரு ஓரம் ஃபுல்லாகவே நல்லா கிழிஞ்சு போயிருக்குங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் நல்லா இருக்கு இல்லையா, ஒரு சிசர் ஒன்று எடுத்துக்கோங்க. சிசர் வச்சுட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தா நல்லா லென்த்தாக நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க. அதே போல் நீங்கள் கோணையை கட் பண்ணாமல் கொஞ்சம் ஈவனாக லென்த்தாக நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணி விட்ட பின்னாடி அந்த பேக்கோட அடியில் பாருங்கள் கொஞ்சம் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்டையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க.
இப்போ நமக்கு கட்டை பேக் 2 பீஸாக கிடச்சிருக்குங்க. இந்த 2 பேக்கை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இதை நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஓரம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச பின்னாடி நம்ம கட்டை பேக் கட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம இது சைஸ் கட் பண்ணுங்க. அதுக்காக இந்த ஸ்டாண்டை சைடில் வச்சுட்டு நம்ம கட்டை பேக் ஒரு பீஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்டு எடுத்து இது மேலே வச்சுக்கோங்க. இது மேலே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கரெக்டாக இருக்குதுங்க. அகலம் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதுக்காக நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு நல்லா ஈவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் பாருங்கள் கொஞ்சம் ஈவனாக 2 பக்கம் நான் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இந்த கட்டை பேக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கட்டை பேக்கை நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி அந்த ஸ்டாண்டை மேலே நீங்கள் வச்சு பாருங்கள், நல்லா ஈவனாக இருக்குது. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. இன்னொரு பீஸ் கட்டை பேக் இருந்துச்சு இல்லையா, அதுவுமே நான் பார்த்தா இதே சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு மொத்தமாக 2 பீஸ் கிடச்சிருக்குங்க. இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்டு பாருக்கு இல்லையா, இது நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க. இது மேலால் நீங்கள் ஒரு கட்டை பேக் இது உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. இது போல் உள்ள தள்ளி நீங்கள் வச்சு விட்டு பின்னாடி பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நீட்டாக நல்லா லென்த்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாகவும் பொருந்திருக்குங்க. இப்போ நமக்கு இன்னொரு கட்டை பேஸ் இருந்துச்சு இல்லையா, அதுவுமே நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது போல் நீங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் கூட சுருக்கு இல்லாத அளவுக்கு நீங்கள் வச்சு விட்டுட்டா போதுங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம இந்த கட்டை பேக்கை க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் பார்த்தா அடிக்கடிக்கு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்களுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போல்லாம் காய்கறிலாம் போட்டு சாம்பார் செய்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா காய்கறி ஃபுல்லாக பாதிகளுக்கு வெந்ததுமே இது கூடவே தேங்காய் சேர்த்துப்பாங்க. அது மாதிரி தேங்காய் சேர்க்கக்கூடாதுங்க. இது போல் நீங்கள் தேங்காய் சேர்க்கறதான் என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழம்புல ஒரு மாதிரி தேங்காய் திப்பிலியே தெரியுங்க. தேங்காய் சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாகவும் இருக்காது. அது மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த காய் ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தாளிக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நீங்கள் சேர்க்காமல் கொஞ்சம் போல் வடகு நீங்கள் சேர்த்தா கூட போதுங்க. கொஞ்சம் போல் வடகு சேர்த்ததுமே லைட்டாக வடகு வெடிஞ்சு வரும்போது லைட்டாக நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துக்கணுங்க. கருவேப்பிலை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வடகத்தை நம்ம குழம்பு கூட தாளிச்சிக்கலாங்க. இது போல் நீங்கள் தாளித்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நல்லா வெந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வடகம் போட்டு தாளிச்சதுனால குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டுமே கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலுமே மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.